श्रीरंगम करिशैल मंजनगिरिम तार्क्ष्याद्रि सिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमंच बदरीनारायणं नैमिषं श्रीमद्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करं साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोयं मुनिः. சுவாமி ராமானுஜர் தான் இப்பூவுலகத்தில் எழுந்தருளியிருந்த காலத்தில் பாரத தேசம் முழுவதும் தன் திருவடிகளால் நடந்து பல பல திவ்ய தேசங்களுக்கு சென்று கைங்கேற்றங்களை ஏற்படுத்தி அவ்வெம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி ஆனந்தப்பட்டார். அங்கிருக்கும் பக்தர்களெல்லாம் ஆனந்தித்தனர். ராமானுஜர் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளினாரோ அவை புண்ணிய க்ஷேத்திரங்களாய் இந்த சம்பிரதாயத்தில் முக்கியத்துவம் பெற்றவையாய் விளங்குகின்றன. அவற்றுக்குள்ளே ஆந்திர பிரதேசம், ஒரியா, தெலுங்கானா ஆகிய இடங்களில் இருக்கும் முக்கியமான சில திவ்யதேசங்களுக்கு ஒரு யாத்திரை செல்வதாக உள்ளோம். அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலமாக இந்த விஸ்வாவசு ஆண்டு யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புருஷோத்தம வித்யா என்று யாத்திரைக்கு பெயர். புருஷோத்தம பெருமான், புரி ஜெகநாத பெருமான். புரியை நோக்கி செல்ல போகிறோம், அங்கு தங்குகிறோம். கண்ணன் பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் தானே புருஷோத்தமன்னு வெளிப்படுத்தினார். அந்த பகவத்கீதை புருஷோத்தம அத்தியாயத்தை அங்கு பாராயணம் செய்ய போகிறோம். ஆனால் அந்த ஒரு க்ஷேத்திரம் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் சேவிக்க போகிறோம்னு சொல்லுகிறேன், நன்கு குறித்து கொள்க. 2025 அக்டோபர் மாதம் விஜயதசமி முடிந்த பிற்பாடு அடுத்த நாள் 3ஆம் தேதி மதியம் மாலை பொழுதில் கிளம்புகிறோம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 மொத்தம் 9 நாட்கள் யாத்திரை. 12ஆம் தேதி பின்னிரவு பொழுதுக்குள் அவரவர் ஊர் சென்று அடைவோம். புருஷோத்தம வித்யா. எதனால் இந்த பெயர்? பகவானே புருஷோத்தமன். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா என்று கண்ணனே கீதையில் சாதிக்கிறார். அச்சித்தை விட பத்த ஜீவன், முக்த ஜீவன், நித்திய ஜீவர்கள் எல்லாரையும் விட நான் உத்தம புருஷன், பிறருக்கென்னே இருக்கிறேன், ஜெகத்தை ரட்சிப்பதற்கென்னே இருக்கிறேன் என்று தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறார். அந்த எம்பெருமானே புரி க்ஷேத்திரத்தில் ஜெகநாதனாக உள்ளார். அவரை சேவிக்க போகிறோம். முதலில் 3ஆம் தேதி மாலை கிளம்பி 4ஆம் தேதி விஜயவாடா கிருஷ்ணா நதியில் நீராடிவிட்டு மங்களகிரி பானக நரசிம்மரை சேவிக்கிறோம். அன்றிரவே சிம்ஹாச்சலம் சென்று அடைகிறோம். மறுநாள் 5ஆம் தேதி முழுவதும் சிம்ஹாச்சலத்தில் இருக்கிறோம். வராக நரசிம்ம பெருமான சேவித்து காங்க தீர்த்தத்தில் புரோக்ஷித்து கொண்டு அவ்வெம்பெருமானை ஆனந்தமாக தரிசிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலேயும் பஜனை, உற்சவங்கள், கல்யாணோத்சவங்கள், உபன்யாசம், சத்சங்கம் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதுதான் யாத்திரையினுடைய சிறப்பே. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியமும் அச்சு போடப்பட்டு அதற்குரிய ஸ்லோகங்கள் பாசுரங்களோடே கைப்புத்தமாக விநியோகப்படுத்தப்படும். அது ஒரு ஹேண்ட்புக். அது எப்போதும் உங்கள் கையில் இருக்கும். அதில் எல்லா தகவல்களும் இருக்கும். ஆக 2வது நாள் சிம்ஹாச்சலத்தில் வராக நரசிம்மரை சேவித்து கொள்ளுகிறோம். அங்கிருந்து புறப்பட்டு 3ஆம் நாள் ஸ்ரீகூர்மம், கூர்ம ரூபத்திலேயே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். வரப்பிரசாதி, பிரார்த்தித்தவர்களுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுகிறார். அங்கு சேவித்து கொண்டு இரவு ஒரிஸ்ஸாவில் இருக்கும் புரி ஜெகநாதத்தை அடைகிறோம். சங்க க்ஷேத்திரம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். நீலாச்சலத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். நீலாத்ரி நிவாசன்னு கொண்டாடப்படுகிறார். ஒரு புறத்தில் ஜெகநாத பெருமான் கண்ணன், அடுத்தது பலராமன், சுபத்ரா என்று 3 பேரும் ரத்தன சிம்ஹாசனம்ங்கிற உயர்ந்த பீட்டத்தில் எழுந்தருளி உள்ளார்கள். 2 நாட்கள் அங்கு தங்க போகிறோம். தீர்த்தமாட போகிறோம். சக்கர தீர்த்தம்ங்கிறது தான் கடல் ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம்.
அந்த இடத்தில்தான் ஒரு மரக்கட்டையாக மிதந்து வந்து அந்த மரக்கட்டை குண்டிச்சாதேவியினுடைய கைக்கு வந்து அவள்தான் இங்கு இந்த பெருமானையே பண்ணுவித்து பிரதிஷ்டை பண்ணால். அதெல்லாம் சேவிக்க போகிறோம். ரத யாத்திரை கண்டருளி குண்டிச்சாதேவி மந்திரத்துக்கு செல்கிறாரே, அந்த மந்திரத்திலும் போய் சேவிக்க போகிறோம். அலர்நாத், பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணிகள், ராமானுஜருடைய மடம், அவர் அன்றிலிருந்து பார்த்து சேவித்த இடங்கள், பல துவாரங்கள் அனைத்தையும் புரியில் சேவித்துக் கொள்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு பத்ராச்சலம், ராமதாசராலேயே பெருமைப்பட்ட க்ஷேத்திரம், கோதாவரி நதியில் தீர்த்தமாடுகிறோம். பத்ராச்சல ராமதாசர், வைகுண்ட ராமன் ஒரே சிலையிலே, ஒரே கல்லிலே, ராமச்சந்திர பிரபு ஒரு பக்கத்தில் சீதை, அந்த புறத்தே லக்ஷ்மணசுவாமி, எல்லாருமாக பத்ர மகரிஷியனுக்கு மேலேயே எழுந்தருளி இருக்கிறார்கள். அங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். கோதாவரி ஸ்நானம், பக்கத்தில் பத்ராச்சலம் ராமனுடைய சேவை. அங்கு முடித்து கொண்டு நேர தெற்கு நோக்கி வந்து அஹோபில க்ஷேத்திரம், நவ நரசிம்ம க்ஷேத்திரம், அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாடி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமேனு திருமங்கையாழ்வார் பாடினார். அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் 9 நரசிம்மர்களையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். நதியில் தீர்த்தமாட போகிறோம். அங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி முடிவு பெறும். 12ஆம் தேதி மாலை புறப்பட்டு நள்ளிரவு பின்னிரவு பொழுதில் அவரவர் ஊரை வந்து அடைந்து விடலாம். இதுதான் நிகழ்ச்சி நிரல். ஆக என்னென்ன இடம் பார்த்தோம்? முதல் நாள் மங்களகிரி, 2வது நாள் சிம்ஹாச்சலம், 3வது நாள் ஸ்ரீகூர்மம், 4வது 5வது நாட்களும் 6வது நாள் பகல் பொழுதும் புரி ஜெகநாதம், 7வது நாள் பத்ராச்சலம், 8வது நாள் 9வது நாள் அஹோபில க்ஷேத்திரம் அனைத்தையும் சேவித்துக் கொள்ளப் போகிறோம். இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில், ஒன்று உபன்யாசங்கள், பஜனைகள், சிறப்பான பண்டிதர்களை கொண்டு பஜனைகள், பல வித்வான்களும் கூட வரப்போகிறார்கள். அனைவரும் ஏற்கனவே கிஞ்சித்காரன் தர்ம சம்ஸ்தாபனத்தினுடைய யாத்திரையில் பங்கு கொண்டவர்களாக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக வர வேண்டும். என்ன, நித்தியப்படியே புருஷோத்தம வித்யா 15வது அத்தியாயத்தை, அதான் புருஷோத்தம யோகம்னு கொண்டாடப்படுகிறது, அதை தினப்படியே பாராயணம். அதில் 2 ஸ்லோகமாக அர்த்தத்தை விளக்கமாக விண்ணப்பம் பண்ண போகிறேன். எல்லா சுவாமிகளும் கலந்து கொள்ள போகிறார்கள். கண்டிப்பாக வர வேண்டும். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இதிலே எங்கெங்கெல்லாம் புண்ணிய நதியோ அந்த நதிகள்லாம் தீர்த்தமாட போகிறோம். கிளம்புறதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் பஸ்ஸு பிரயாணம். அது சென்னையாக இருக்கட்டும், கோவையாக இருக்கட்டும், எங்கிருந்து எப்படிங்கிறது சற்று மாறுபடலாம். அது என்னங்கிறத பிற்பாடு சொல்லுகிறேன். உடனடியாக நீங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள் கொடுத்து விடுகிறோம். உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு சனி ஞாயிறு, அந்த பக்கம் ஒரு சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள், நடுவில் 5 நாட்கள் மட்டும் விடுமுறை எடுத்தால் போதும். மொத்தம் 9 நாட்கள் தான். அவசியம் இளைஞர்களும் கலந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு வர வேணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஏற்பாடு செய்துள்ளோம். தகவல்கள் அறிய விரும்புவோர் கிஞ்சித் தர்மம் .org, KINCHIT DHARMAM.org, கிஞ்சித் தர்மம் .org வெப்சைட்டில் போய் பார்த்து கொள்ளலாம். அல்லது சென்னை மயிலாப்பூர் சென்டர் 044-2499-2728 2466-2728 அதிலும் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு மொபைல் நம்பர் தருகிறேன், அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வேண்டிய தகவல்கள் அனுப்பி வைக்கிறோம். 78240-85881 78240-85881 85880 அனுப்பலாம். 2லையும் உங்களுக்கு தகவல் கிடைக்கும். அனைவருமே இந்த எல்லா க்ஷேத்திரத்துக்கும் வந்து கூடியிருந்து குளிர வேண்டும். பகவான், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லார் அனுகிரகத்தையும் பெற வேணும். வாரீர் வாரீர் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.